இன்னைக்கு நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொஞ்சம் மிஸ்டரியை கலந்த ஒரு மலையாளம் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பண்ற தப்பு எல்லாமே நம்ம என்னதான் மூடி போட்டு மறைச்சாலும் ஒரு நாள் அது பயங்கரமா வெடிக்கும். அந்த மாதிரி வெடிச்சு மாட்டிக்கிட்டவர் தான் நம்ம ஹீரோ. இந்த படத்துல குரியச்சனும் அவரோட ஃப்ரெண்டான மோகன் போத்தனும் டாக் லவர்ஸா இருக்காங்க. அவங்க ஒரு ரேரான டாக் பிரீடை ஸ்டடி பண்றதுக்காக மலேசியா போறாங்க. அங்க போனதும் சிங்கிள் ஓனர் டாக்ஸை வளர்க்குற ஒரு மலேசியனை பாக்குறாங்க. ஆனா இவங்க அங்க போனதும் அவரு செத்து போயிடுறாரு. இந்த விஷயத்த குரியச்சன் அவரோட வைஃபான சோயி கிட்ட சொல்ல வராரு. அப்போ அந்த மலேசியன் வளர்த்துட்டு இருந்த நாய்கள் எல்லாமே குரியச்சனை சோயி கிட்ட நெருங்க விடாம பண்ணுதுங்க. அதனால குரியச்சன் அங்க இருந்த எல்லா நாய்களையும் சுட்டு சாகடிச்சிட்டு சோயையும் அந்த நாய்களோட குட்டிகளையும் எடுத்துட்டு கேரளா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. இவங்க அங்கேயே லேண்ட் எல்லாம் வாங்கி நல்லா பணக்காரங்களா ஆயிடுறாங்க. ஆனா சோயிக்கு கேரளா வந்தும் சுதந்திரம் இல்ல. இங்கேயும் அவங்க நாய்களோடயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் குரியச்சன் பண்ற சில பல தப்புகளால அவரை அங்கேயே நிறைய பேர் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அதனால சோயியை பார்த்துக்க பியூஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை போட்டுட்டு அவரு காட்டுக்குள்ள தலைமறைவாகிடுறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் மோகன் போத்தன் அப்படின்றவர் ஒரு ஹஸ்கி டாகை எடுத்துக்கிட்டு தலைமறைவா இருக்கிற குரியச்சனை தேடி காட்டுக்குள்ள போறாரு. அப்போதான் ஒரு பயங்கரமான சம்பவமே நடக்குது. மலை உச்சியில இருக்கிற மோகன் போத்தனை குரியச்சன் வளர்க்குற நாய்களே சாகடிக்குதுங்க. ஏன் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே குரியச்சன் சாகடிக்கிறாரு? இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உண்மையாவே அது குரியச்சனோட நாய்கள் தானா? இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மிஸ்ஸஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.